இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லட்சுமி, சட்டுன்னு விளக்கணிஞ்சு போச்சு, அபசவனமாச்சே. அத்தை, எனக்கு என்னமோ காத்துல அணைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அம்மா, விளக்கு ஏத்தி வைமா. போ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். தேங்காய் உள்ள அழுகி இருக்கு. வேற தேங்காய் இருந்தா கொடுங்க. இந்த ஆன்மா சாந்தி அடையாம இருக்கு. இது சாதாரணமா நடந்த இயற்கையான மரணம் கிடையாது. இது ஒரு தற்கொலை. அவங்க தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். பூஜையில எத்தனை தடங்கள் வந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. முதல்ல விளக்கு அணைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் அழுகி இருந்தது. என்னால மேற்கொண்டு மந்திரம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆன்மாக்களுக்கு இந்த முறையில திதி கொடுக்க முடியாது. அதுக்குன்னு வேற வழிமுறைகள் இருக்கு, சடங்குகளும் இருக்கு. எத்தனை தடவை நீங்க இந்த முறையில இத பண்ணாலும் இந்த ஆன்மா சாந்தி அடையாது. பாட்டி, அவருக்கு அவங்க அம்மா எப்படி செத்தாங்கிறதே ஞாபகம் இல்ல. அடைக்கு இருக்கச்சி, அவன் உன்னோட அவங்க அம்மா எப்படி செத்தான்றதை சேர்த்து தானே அழிச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் எப்படி ஞாபகத்துல இருக்கும்? ஆதியோட அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கே இது பிடிக்காம போகுது. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? நீ எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளவு நாளும் நீ பண்ணணும்னு நினைச்சா இவ்வளவு நடந்துச்சு. இல்ல இல்ல, இனிமே அப்படித்தான். நீயே போய் அவங்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத. நீதான்னு தெரியாத வரைக்கும் நல்லது. ஏற்கனவே எழுந்துட்டேன் பாட்டி. ரொம்ப யோசிக்காத. நமக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. யாருக்கு தெரியும், இந்த பூஜையில கூட உனக்கு பதில் கிடைக்கும். வா போலாம். நீங்க போங்க பாட்டி, நான் வரேன். எனக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, சீக்கிரம் வா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ். சொன்ன விஷயத்த கரெக்டா பண்ணிட்டீங்க. நான் சொன்னது பொய் இல்லம்மா. நிஜமாவே அந்த அம்மாவோட ஆன்மா நிம்மதி இல்லாம இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாமே. ஆதியோட அம்மா ஆன்மா நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்லி சொல்லியே அந்த பாரதியோட நிம்மதிய நாம கெடுக்கணும். இது கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிற சான்ஸ். இதை விட்டுறவே கூடாது. ஆனா இப்படி ஒரு போனஸ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல.
அந்த பாரதி என் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நான் நினைச்சு பண்ண எல்லாத்தையும் தாண்டி அவ இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கா. இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். அடுத்து நீங்க அவளுக்கு காட்ட போற பயத்துல எங்க ஆதிக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு அவ பயந்து பயந்து இங்க இருந்து ஓடியே போயிடணும். ஆதியோட அம்மாவுக்கு பிடிக்காதவங்க இன்னும் இருக்காங்கன்னு அவளை நம்ப வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. நடக்க வேண்டியது தானா நடக்கும். புரிஞ்சுதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். இனிமே நடக்கிறது வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க போய் நடக்க வேண்டிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க பின்னாடியே வரோம். போங்க. இந்த மித்ராக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவகிட்ட இருக்கிறது அந்த அம்மாவோட தாலியே இல்ல. அத அவ கடையில தானே வாங்கினா. அப்புறம் எப்படி இந்த பூஜைக்கு அதை எடுத்துட்டு வரேன்னு இப்படி ஓடுறா? ஷோ, ஒண்ணுமே புரியல. பாட்டி, அம்மாவோட தாலி என்கிட்ட தானே இருக்கு. அப்போ மித்ரா கிட்ட இருக்கிறது? அது எனக்கும் தெரியும் பாரதி. இரு இரு, அவ என்னதான் எடுத்துட்டு வரான்னு பாப்போம். பாரதி, மித்ரா கிட்ட இருக்கிறது ஆதியோட அம்மா தாலியே இல்ல. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா பாரதி, அந்த தாலிய மித்ரா கடையில தான் வாங்கினா. எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த தாலி ஆதியோட முதல் பொண்டாட்டிக்கிட்ட தான் இருக்கணும். என்னமோ போ பாரதி, இந்த மித்ரா இப்படி ஏன் பண்றா, எதுக்கு பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏற்கனவே அந்த அம்மா சாந்தி அடையலன்னு அந்த ஐயர் சொல்றாரு. இதுல இவ வேற அந்த அம்மாவோட தாலிய கடையில வாங்கினதை எடுத்துட்டு வர போறா. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. இது அத்தையோட தாலியே இல்லைன்னு தெரிஞ்சும் நிதி விஷயத்துல மித்ரா ஏன் இப்படி பண்றா?